ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸு, இல்லை நம்மளுடைய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, ஆயில் டேங்க்ஸு, இந்த மாதிரி அணுமின் நிலையம், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸு, இது மாதிரி இதுகளை தான் அவங்க ஸ்கூல்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி அந்த மாதிரி ஏர் அட்டாக், விமான தாக்குதல் நடந்தால் அந்த டயத்தில் மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான் இந்த போர்க்கால ஒத்திகை, போர் பாதுகாப்பு ஒத்திகை. இது போக 22 ஏப்ரல் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியா பாகிஸ்தானுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும்னு சொல்றத இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களும் 140 கோடி மக்களும் இந்த போருக்கு தயாரா இருக்கும் அப்படின்றத பாகிஸ்தான் எதிரி நாட்டுக்கு காட்டுறதுக்காகவும் உலக நாடுகளுக்கு நம்ம காட்டுறதுக்காகவும் நடக்கிற ஒரு இதுதான். அதனாலதான் இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் முந்தா நாள் அறிவிச்சிருக்காரு, 7 மே போரி ஒத்திகை. இதில் 3 டைப்பாக ஆர்மியில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதாவது டொமஸ்டிக் வார் எக்ஸசைஸ், பைலேட்ரல் வார் எக்ஸசைஸ், மல்டிலேட்ரல் வார் எக்ஸசைஸ். அதுக்கு முன்னாடி என்னன்னா நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், பால், உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பொருட்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். குழந்தைகளை மற்ற பிள்ளைங்கள்லாம் அதிகமாக வெளியில் விளையாட விடாத அளவுக்கு, வெளியில் போய் சுத்தாத அளவுக்கு விளையாட விடாத பார்ப்பாங்க. இது மாதிரி நிறைய ஊடுருவல், தீவிரவாத தாக்குதல் பார்டரில் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆர்மி ஜவானுங்க இறந்துகிட்டே இருக்காங்க. அப்படின்றதுனால இதுக்கு பதிலடி கொடுக்கறது சும்மா எப்பயும் இல்லாத மாதிரி, ஒரு நார்மலான இல்லாத மாதிரி ஒரு சரியான பதிலடி. அட்லீஸ்ட் அந்த பிஓக்குன்னு சொல்றாங்களா, ஆஜாத் காஷ்மீர், அந்த ஆஜாத் காஷ்மீர் பிஓக்குள்ள தான் இந்த தீவிரவாதிகள் முகாம் எல்லாமே இருக்கு. அங்கதான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. அட்லீஸ்ட் அதை அடிச்சு அதை பிடிச்சி மறுபடியும் நம்ம ஜேஎன்கே கூட இணைச்சு அதை நம்ம பக்கம் கொண்டு வர மாதிரி ஒரு அட்டாக் பண்ணாதான் கரெக்டான முடிவா இருக்கும் நான் நினைக்கிறேன். அட்வான்ஸ் பார்ட்டி, மெயின் படி, ரியர் பார்ட்டி. அட்வான்ஸ் பார்ட்டி இந்த வருஷம் எக்ஸசைஸ் பண்ணால் 6 மாதத்துக்கு முன்னாடியே போய் ரெக்கி பண்ணுவாங்க. எந்த ஏரியாவில் பண்ணால் போய் ரெக்கி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த ஏரியாவில் இங்கே தண்ணி வசதி எல்லாமே இருக்கணும், மறைவாக இருக்கணும், கேமப்ளைஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் பார்ட்டி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் படி மூவ் ஆகும். எல்லா வெஹிக்கிள் A to Z எக்யூப்மெண்ட் எல்லாமே மூவ் ஆகும். எப்படி போருக்கு போனால் போவோமோ அதே மாதிரி தான் போகும். வணக்கம் சார், ஜெய்ஹிந்த் சார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு போர் பதட்டம் அதிகரிச்சிருக்கு. அதை ஒட்டி நாளைக்கு போர் ஒத்திகை நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த போர் ஒத்திகைன்னா என்ன பண்ணுவாங்க? இது இந்தியா முழுக்க நடைபெறுமா, இல்லை குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நடைபெறுமா? 1971க்கு அப்புறம் நடக்கிற போர் ஒத்திகை, சிவிலியன் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். 71லேயும் அப்படித்தான். நம்ம பேச்சுவார்த்தை இதுதான் நடத்திக்கணும். திடீர்னு 3 டிசம்பருக்கு அட்டாக் பண்ணிட்டாங்க. எதிர்பார்க்கலை. இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி எல்லை பகுதியில் ஆர்மியை டிப்ளாய் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எப்போ வேணாலும் போர் மூலலாம். திடீர்னு நான் அன்னைக்கு 71 நடந்த மாதிரியே பாகிஸ்தானே ஃபஸ்ட்டு அட்டாக் கூட பண்ணலாம். அப்படி ஒரு அட்டாக்கு, ஒரு போர் வரும்போது மக்கள், குறிப்பாக மாணவர்கள், பெண்கள், அரசு அலுவலகங்கள், இந்த மாதிரி இடத்துல எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மோக் ட்ரில்னு சொல்லுவாங்க. சிவில் டிஃபென்ஸ் மோக் ட்ரில். அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஏர் அட்டாக், எல்லையில் நடக்கிற போகிறதுனா மேன் டு மேன் நடக்கிறது, எல்லையில் துப்பாக்கி சூடு நடக்கிறது, அது ஒரு விஷயம். ஏர் அட்டாக்ன்றது எங்கே வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அவங்க குறிப்பாக அவங்க எதை டார்கெட் பண்ணுவாங்கன்னா, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸு, இல்லை நம்மளுடைய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, ஆயில் டேங்க்ஸு, இந்த மாதிரி அணுமின் நிலையம், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸு, இது மாதிரி இதுகளை தான் அவங்க ஸ்கூல்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி அந்த மாதிரி ஏர் அட்டாக், அதாவது இப்போ விமான தாக்குதல் நடந்தால் அந்த டயத்தில் மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான் இந்த போர்க்கால ஒத்திகை, போர் பாதுகாப்பு ஒத்திகை. போர் விமானம் நாட்டுக்குள்ளே இதுனா அவங்களுக்கு ரேடார் மூலம் தெரிஞ்சிடும். அப்போல்லாம் 71ல் 50 விமானம் அட் டயத்தில் இந்தியாவுக்குள்ளே அட்டாக் ஆச்சு. 50 போர் விமானத்தை அனுப்பிச்சினாங்க. அது மாதிரி இப்போ ஒரு சிட்டியை டார்கெட் பண்ணி, ஒரு இன்ஸ்டாலேஷன் டார்கெட் பண்ணி விமானங்கள் வந்துச்சுன்னா அப்போ மக்கள் எப்படி பாதுகாப்பாக ஷெல்டரில் இருந்துக்கிறணும். வெளில வராத அளவுக்கு ஷெல்டர்ஸு, மறைவிடத்தில் தேடி இருந்துக்கிறணும். ஒரு இடத்துல மொத்தமாக கூட்டமாக இருக்கக்கூடாது. பல்காக மக்கள் ஒரே இடத்துல மக்கள் சிதறி அங்கங்கே அவங்கவுங்க இருக்கிறது மாதிரி பாதுகாப்பாக இருந்துக்கிறது. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு தான் இந்த போர் ஒத்திகை, போர் பாதுகாப்பு ஒத்திகை. இது போக நம்ம அந்த 22 ஏப்ரல் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும்னு சொல்கிறத இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களும் 140 கோடி மக்களும் இந்த போருக்கு தயாராக இருக்கும் அப்படின்றத பாகிஸ்தான் எதிரி நாட்டுக்கு காட்டுறதுக்காகவும்
உலக நாடுகளுக்கு நம்ம காட்டுறதுக்காகவும் நடக்கிற ஒரு இதுதான். அதனால தான் இப்போ வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வந்து முந்தா நாள் அறிவிச்சிருக்காரு, இந்தியா முழுக்க நாடு தழுவிய ஒரு போர் ஒத்திகை நடக்கிறது இது ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து 71 வந்து அந்த ஆப்ரேஷன் ட்ரிடென்ட்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் ட்ரிடென்ட் அப்படின்னு நடக்க. அவங்க பாகிஸ்தான் வந்து அவங்க தான் ஆப்ரேஷன் செங்கிஸ்தான் சொல்லி ஃபஸ்ட் அட்டாக்கு ஸ்டார்ட் பண்ணது. நம்ம ஆப்ரேஷன் ட்ரிடென்ட் சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். அப்போ வந்து குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு, ராஜஸ்தானுக்கு எங்கெங்கே பார்டர் இருக்கோ, வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், குஜராத்து, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இந்த மாதிரி மாநிலங்களுக்கு மட்டும்தான் இந்த மோக் ட்ரில் கொடுத்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்துக்கு இப்படி போர் வந்தால் இப்படிலாம் இருந்துக்கணும்னு சொல்லி அன்றைக்கி 71 இப்படி தான் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஏன்னா அன்றைக்கி அவ்வளவு வந்து டெக்னாலஜி கிடையாது, அவ்வளவு இது இப்போ இந்த அணு சோதனைலாம் அவ்வளோலாம் அப்போ கிடையாது. 71 அப்போ ஒன்றும் கிடையாது, அணுகுண்டு தாக்குதல்லாம் கிடையாது. இப்போ அணுகுண்டு தாக்குதல்ன்றதுனால எந்த சிட்டியை வேணாலும் அவங்க டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணலாம். அப்படின்றதுனால நம்ம வந்து இப்போ நாடு தழுவிய அந்த போர் ஒத்திகை பண்ணுறாங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா இந்தியாவில் 1945 நடந்தது. பிரிட்டிஷ் டயத்தில் ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் டயத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து இந்த ஒத்திகை பண்ணாங்க. இந்த மாதிரி போர் விமானம் வருது, ஏவுகணை தாக்குதல் நடக்க போகுதுன்னா சைரன் அடிக்கும் அங்கங்கே. இப்போ மத்திய சர்க்கார் அதான் சொல்லியிருக்கேன், நீங்கள் சைரன் எங்கெங்கே ஃபிட் பண்ணணும், எங்கெங்கே ஒழிச்சா எல்லா மக்களுக்கும் கிடைக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் முன்னேற்பாடு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி அந்த மாதிரி ஒரு ஏர் அட்டாக் போர் விமானம் நம்ம இது சிட்டிக்குள்ளே என்ட்ராக போகுதுன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராக போகுதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்கங்கே அந்த சைரன் வந்து அமைச்சிருப்பாங்க, எங்கேருந்து எப்படி அந்த சவுண்டு எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி பண்ணணும்னு சொல்லி. இந்த ஒத்திகை ஏற்பாடு பண்ணுறதுக்காகத்தான் இந்த போர் ஒத்திகை. இது வந்து சாதாரணமாக வந்து ஆர்மியில் வந்து ஒவ்வொரு வருஷமும் 3 to 6 மாதம் வந்து இந்த போர் ஒத்திகை நடக்கும். அதாவது பிரிகேட் லெவலில் ஒரு ஒத்திகை, டிவிஷன் லெவலில் ஒரு ஒத்திகை, கோர் ஹெட் குவார்ட்டர் லெவலில் ஒரு ஒத்திகை, கமாண்ட் லெவலில் ஒரு ஒத்திகை. அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வருஷத்துக்கு 3 மாதம் to 6 மாதம் வந்து ஏதாவது இப்போ டிவிஷனல்னால் நார்மல் டிவினா ஒரு எக்ஸசைஸ், டிசர்ட் ஆப்ரேஷன் பண்ணால் இப்போ டிசர்ட்டில் போய் இப்போ ராஜஸ்தான் ஏரியாவில் போய் ஒத்திகை வைப்பாங்க. அதே மாதிரி மவுண்டன் வார்ஃபேர் பண்ணணும்னா மவுண்டன் டியூ வந்து ஏதாவது ஒரு இந்த ஜேஎன்கே இதில் போய் அந்த மாதிரி மலைப்பிரதேசத்தில் வந்து அந்த போர் ஒத்திகை பார்ப்பாங்க. இது வந்து ஆர்மிக்கு வந்து எவ்ரி இயர் நடக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறது வந்து சிவிலியனுக்காக சிவில் டிஃபென்ஸ், அவங்கள எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது, அவங்களும் எப்படி வந்து இந்த போர்க்காலத்தில் வந்து எப்படி வந்து தன்னை தானே பாதுகாத்துக்கிறணும், தன்னுடைய உடைமைகளை பாதுகாத்துக்கிறணும் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நடக்க போகிறது இந்த போர் ஒத்திகை. இதில் வந்து அதான் என்சிசி மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை முன்னாள் இராணுவ வீரர்கள், இவங்க எல்லாமே வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. எல்லாருக்கும் சர்க்குலர் வந்துடும். எப்படி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா அங்கே போய் என்சிசி ஸ்டூடெண்ட்டோ மற்ற முன்னாள் இராணுவ வீரர்களோ பாதிக்கப்பட்டவங்களோ தாக்குதல் உள்ளானவங்களோ பாதுகாக்கிறதுக்கு அதுக்கான ஒத்திகை. இது எல்லாமே கலந்து நடக்கிறதே ஒத்திகை. இதில் 3 டைப்பாக ஆர்மியில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதாவது டொமஸ்டிக் வார் எக்ஸசைஸ், பைலேட்ரல் வார் எக்ஸசைஸ், மல்டிலேட்ரல் வார் எக்ஸசைஸ். டொமஸ்டிக் வார் எக்ஸசைஸ்னால் நம்ம உள்நாட்டுக்குள்ளே இராணுவத்தை ஆர்மிக்குள்ளே ஒரு எக்ஸசைஸு, இல்லை ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு இன்டர் சர்வீஸ், இன்ட்ரா சர்வீஸ் அப்படின்ற போது அவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுற எக்ஸசைஸு. அது மாதிரி பண்ணுறது வந்து டொமஸ்டிக் எக்ஸசைஸு. பைலேட்டர்னால் 2 நாடுகள் சேர்ந்து பண்ணுறது, இந்தியா ஸ்ரீலங்கா சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்தியா பங்களாதேஷ் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்தியா ரஷ்யா, இது மாதிரி எக்ஸசைஸும் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பெரிய லெவலில் தெரியாது, எக்ஸசைஸ் நடக்கும். ஆனால் இப்போ வந்து இது போர்க்கால சூழ்நிலை இருக்கிறதுனால 140 கோடி மக்களுக்கும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அட்டாக் வந்து எந்த சிட்டியில் வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த போர் ஒத்திகை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முதல்ல வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஷெல்டர், மறைவிடம் தேடி ஒழியணும். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், பால், உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறோன்னா அந்த பொருட்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். குழந்தைகளை மற்ற பிள்ளைங்கள்லாம் அதிகமாக வெளியில் விளையாட விடாத அளவுக்கு, வெளியில் போய் சுற்றாத அளவுக்கு விளையாட விடாத அளவுக்கு பார்ப்பாங்க. இருந்தாலும் அந்த டயத்தில் வந்து அவங்க வந்து மறைவிடத்தில் அவங்கவுங்க தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஒளிஞ்சுக்கிறணும். அதுதான் இது ஒரு நடவடிக்கை தான். அப்படி இன்னும் வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணணுன்னா அதிலே யாரோ வந்து தாக்குதல் உட்பட்டது மாதிரி கிடக்கிறது, அவங்கள வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறது மாதிரி, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து ஃபயர் ஃபைட்டிங் எக்ஸசைஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆர்மியில் நடக்கும். அதாவது கற்பனை இந்த இடத்துல திடீர்னு இது பண்ணி சைரன் அடித்து மடித்து இந்த ஒரு ஆயில் டேங்க்லேயே இல்லை வெஹிக்கிளில் தீ பிடிச்சிச்சு, அதை போய் ஆஃப் பண்ணுங்க அப்படிம்பாங்க, அதை போய் அணைக்கணும் அப்படின்னா. அப்போ அதுக்கு வந்து எல்லோரும் அப்போ எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை போட்டுட்டு
சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி உட்காந்து என்ன இருந்தாலும் போட்டுட்டு அப்படியே அந்த ஸ்பாட்டுக்கு எந்த ஸ்பாட்டில் தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க. அங்கே ஓடணும்னா நம்ம எல்லா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரு, பக்கெட்டு, வெளிச்சா, அந்த இது எடுக்கிறது, ஹூக்கு, ஃபயர் ஹூக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடணும். போய் அங்கே 3 பிரிவாக பிரிச்சுப்பாங்க. கார்டன் பார்ட்டி, ஃபயர் ஃபைட்டிங் பார்ட்டி, இந்த மாதிரி 3 பார்ட்டியாக பிரிச்சுடுவாங்க. கார்டன் பார்ட்டின்றது வந்து ஃபஸ்ட்டில் போய் வந்து அந்த ஏரியா வந்து கார்டன் பண்ணிடுவாங்க, சுற்றி நின்றுவாங்க. அதாவது உள்ளே இருக்க பொருளை யாரும் வெளியில் எடுத்து போகக்கூடாது. தீ பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அதுக்குள்ளே இருக்க என்ன கிடைக்கிற பொருளை எடுத்துகிட்டு வெளில போகாமனா அதை உள்ளேருந்து வெளில யாரும் போகாத அளவுக்கு அவங்கள பாதுகாத்துவாங்க. ஃபயர் ஃபைட்டிங் வந்து தீ அணைக்கிறத இது பண்ணுவாங்க. சால்வேஜ் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த பார்ட்டி வந்து தீயில் பாதிக்கப்பட்டவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு இது ப்ராக்டிஸ் எப்போ அங்கேயும் நடக்கும். எவ்ரி மந்த் நடக்கும். இதெல்லாம் ஃபயர் ஃபைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ஆர்மியில் எவ்ரி மந்த் நடக்கும். ஏன்னா எப்போ தீ பிடிக்குன்னு சொல்ல முடியாது. அது பெரிய நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதே சிமிலர்லி இப்போ வந்து இங்கே வந்து ஒரு காலேஜில் ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஏர் அட்டாக் நடந்துருச்சு, இங்கே இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி இந்தந்த பார்ட்டியை பிரிச்சுடுவாங்க. அங்கே இருக்க என்சிசியை வச்சு கார்டன் பார்ட்டி, சால்வேஜ் பார்ட்டி, ஃபயர் ஃபைட்டிங் பார்ட்டி. அப்போ 3 பார்ட்டி அவங்கவுங்க வேலை செய்யணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், என்சிசி ஸ்டூடெண்ட்டே போய் கார்டன் பார்ட்டி வந்து அந்த விபத்து நடந்த இடத்துல போய் சுற்றி நின்றுவாங்க, கார்டன் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து ஃபயர் ஃபைட்டிங் பார்ட்டி வந்து அங்கே ஏதாவது ஃபயரு இதெல்லாம் தீ இருந்தால் அதை அணைக்கிறதுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. சால்வேஜ் பார்ட்டி வந்து பாதிக்கப்பட்டவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒத்திகை நடக்கிறது. இது மாதிரி எங்கேயாவது இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசும் வந்து காலேஜ்லேயோ இல்லை இதுலேயோ பப்ளிக் பிளேஸில் ஏதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் என்னென்ன பண்ணணுன்றதை இதில் சொல்லிடுவாங்க, நியூஸில் சொல்லிடுவாங்க. மெயினாக வந்து பாதுகாப்பாக இருக்கணும். உணவுப் பொருட்கள் வந்து தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். வெளியில் அந்த டயத்தில் வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒத்திகையத்தையும் பண்ணுவாங்க. இது வந்து நகரங்களுக்கு மட்டும் இருக்குமா இல்லை கிராமங்களுக்கும் இதில் பங்கெடுத்துக்குவாங்களா? கிராமங்களும் பங்கெடுக்கும். ஏன்னா அட்டாக் ஏர் அட்டாக்ன்ற எங்கே வேணாலும் விழுகலாம். ஆனால் நம்ம மெயினாக வந்து அவங்க டார்கெட் பண்ணுறது சிட்டியத்தையும் பண்ணுவாங்க. ஏன்னா சிட்டியில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ஸு, இன்ஸ்டாலேஷன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதைத்தான் டார்கெட் பண்ணுவாங்க. தவறுதலாக ஒரு சில நேரம் கிராமத்துலையும் வில்லேஜ்லேயும் கூட ஒரு மிஸ்ஃபயர் ஆகி போய் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து அதாவது எய்ம் வந்து சரியில்லாமல் எங்கேயா மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் அவங்களும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவங்களும் அந்த மாதிரி அந்த ஒத்திகையை பார்த்துக்கிறது நல்லது தான். இது மாதிரி ஒரு போர்க்கால பதட்டம் இருக்கிற ஒரு காலத்தில் வந்து ஒரு போர் ஒத்திகையும் நடைபெறுது. இது மாதிரி நாட்டோட பாதுகாப்புக்கு வேறு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும்? நம்மள்கிட்ட இருக்க தளவாடங்களை ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். எல்லாம் ஃபங்க்ஷனலாக இருக்கா அப்படின்றத ஆப்ரேட் பண்ணோம். புது எக்யூப்மெண்ட்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து கரெக்டான ஃபங்க்ஷனலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்புறம் என்ன உத்திகள் எப்படி அப்படின்ற போது எப்படி போர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து அவங்க வந்து எந்த தாக்குதல் வந்தாலும் எதிர்கொள்ள அளவுக்கு ஏர் அட்டாக், அதாவது விமானப்படம் மூலமாக தாக்குதல் வந்தாலும் அதையும் நம்ம எதிர்கொள்ளணும். அதே மாதிரி இப்போ காலால் படை வந்து டேங்க் மூலமாகவோ இது மூலமாக வந்தாலும் அதையும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நம்ம டேங்க்ஸு, பீரங்கி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் ஆகும். இப்போ சிவில் டிஃபென்ஸ் வந்து இவங்க பாதுகாப்புக்காக பண்ணுறாங்கன்னா அவன் ஆர்மியில் வந்து இல்லை ஆர்மட் ஃபோர்ஸஸில் அவங்க இந்த ஏர்ஃபோர்ஸில் அந்த நம்ம மிசைல்ஸு மற்ற இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கா, அந்த போர் விமானங்கள்லாம் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்க செக் பண்ணி நாளைக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நாளைக்கு இன்னும் ஸ்பெஷலாக பார்ப்பாங்க. இதுபோல் நம்மகிட்ட இருக்க டேங்க்ஸு மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸு, இப்போ புது கன்ஸு எது வச்சுருந்தாலும் எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் தான் நம்ம வந்து அங்கே வந்து போரில் வந்து அதை எதிர்கொள்ள முடியும். அப்படி அந்த இடத்துல போயிட்டு நம்ம அது சரியில்லை இது சரின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது. அது ஒன்று பண்ணலாம். இதே மாதிரி சீல நேவி அட்டாக் வந்தால் கூட நேவல் வார்ஷிப்பும் வந்து எல்லா வார்ஷிப்பாக இருக்கட்டும், சப்மரைனாக இருக்கட்டும், அதில் வந்து இப்போ அதான் விமானம் தாங்கி கப்பல்லாம் இருக்குல்ல, ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்த மாதிரி இதெல்லாம் அதுகளில் இருக்க எல்லாமே வந்து ஃபங்க்ஷனில் இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அப்டேட் வந்து பண்ணி வச்சுருவாங்க நாளைக்கு. அதை பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த வார் எக்ஸசைஸு. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க சார், நாளைக்கு போர் ஒத்திகை நடைபெறும் போது மின்சாரம் நிறுத்தப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியே. ஆமாம், அதாவது நைட் நேரத்தில் வந்து அதாவது அவங்க வந்து அந்த வருது மேலே ஏர் அட்டாக்காக பிளான் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு உள்ள வருது அப்படின்னா வந்து லைட் இருந்ததுன்னா வெளிச்சம் இருந்ததுன்னா வந்து அவங்களுக்கு வந்து டார்கெட் வந்து தெரிஞ்சிடும் எந்த டார்கெட்னு சொல்லி. இந்த இது வந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எந்த இடத்துல இருக்குல்ல, சில மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒரு 1 hour 2 hour ஒரு எக்ஸசைஸ்க்காக அப்படி வார் வந்தால் கம்ப்ளீட்டாக மின்சாரத்தை கட் பண்ணாலும் கட் பண்ணதை அந்த மாதிரி ஒரு 2 hours கட் பண்ணிட்டா அது வந்து என்னன்னா அந்த வர்ற இது வார் ஏர்க்ராஃப்ட் வந்து
டார்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காகத்தான் அந்த மின்சாரத்தை கட் பண்ணுறன்றது. ரேடார் மூலமாக மும்பை போகுதா, சென்னை போகுதா, கொல்கட்டா போகுதா, எந்த ஏரியா போகுன்றதை ஓரளவுக்கு அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அங்கே இருக்க அந்த இதுக்கு அலர்ட்டாக இருக்க சொல்லி வரும், இன்டிமேஷன் வரும். ஏவுகணை தாக்குதல் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த பாதுகாப்பு ஒத்திகை. மக்கள் வந்து எப்படி பாதுகாப்பணுமா, நம்ம ஆர்மட் ஃபோர்ஸஸ் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறோம் மற்றதெல்லாம் அது வேறு வேலை. மக்கள் அங்கே இருக்க மக்கள் நாட்டு மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தால் எங்கேயோ பார்டரில் போர் நடக்குது, நமக்கான அதை பற்றி என்ன கவலை இருக்குது, நம்ம இங்கே ஜாலியாக இருப்போம்ன்றது யாரும் வந்து அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக போர் பாதுகாப்பு ஒத்திகை தான் இந்த இது. ஏவுகணை தாக்குதல் நடக்கலாம். ஏவுகணை தாக்குதல் இருந்தாலும் இங்கே வந்து அந்த இது விழுகும்போது விழுகும்போது நம்ம எப்படி அதுலேருந்து தப்பிக்கணும், எப்படி பாதுகாப்பாக, ஏன்னா வந்து ஒன்று விழுந்துச்சா அடுத்தடுத்து தானே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த விட்டு நம்ம எவாக்குவேட் பண்ணி வேறு இடத்துக்கு போய் ஷெல்டர் தேடி நம்ம போய் மறைவிடமாக ஒளிஞ்சிக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலே போர் அப்படின்னா ஏதோ வட இந்தியாக்களில் தான் வந்து அந்த போர் பதட்டம் இருக்கும். ஏன்னா அதான் பார்டர் இல்லை. ஆமாம். தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாடு மாதிரி இங்கே இருக்கிற இடங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இருக்கும். நம்ம இப்போ வந்து அவங்க வந்து டார்கெட்டில் தெரியும் சென்னையில் என்னென்ன, அதாவது வார ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன்ஸை வந்து கொலாப்ஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஐஓசி டேங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தா அதை அடிச்சிட்டாலே நமக்கு வந்து அடுத்து வந்து ஃபியூல் கிடைக்காது. எங்கேயும் நம்ம ஏர் அட்டாக் பண்ணோம்னாலும் சரி, டேங்க் மூவ் எல்லாத்துக்குமே ஃபியூல் தேவை. அப்போ ஃபியூல் இருக்கிற இடத்தவா பார்த்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அந்த பெட்ரோல், அந்த குரூட் ஆயில்னு சொல்லுவாங்களே, அதை எரிச்சிட்டாங்க, அதை அட்டாக் பண்ணால் தீப்பிடிச்சி எரிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக போயிடும். அது இல்லைன்னா அடுத்து வந்து நம்மகிட்ட எவ்வளோதான் பீரங்கி இருந்தாலும் டேங்க் இருந்தாலும் ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் ஃபியூல் இல்லாமல் நம்ம வந்து அதில் வந்து போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுனால சென்னையில் வந்து மெயினான ஒரு சில இன்ஸ்டாலேஷன்லாம் இருக்குது. டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. அதனால் வந்து எங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடவை வந்து 71 வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு 5-6 ஸ்டேட்டுக்கு தான் அந்த அலர்ட்னஸ் கொடுத்தாங்க. ஜேஎன்கே, பஞ்சாப், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி அந்த பார்டரில் இருக்க மாநிலங்கள் தான். இந்த தடவை வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுனால இப்போ ஏன்னா அவங்க தான் நாங்கள் மிசைல் அட்டாக் பண்ணுவோம், என்னென்ன அணுகுண்டு அட்டாக் பண்ணுவோம், என்னென்னமோ அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எதுலையுமே நம்ம வந்து மக்கள் வந்து ஒரு அலர்ட்டாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. நம்ம சொல்கிற மாதிரி போர்னா அங்கே தானே ராஜஸ்தான் பார்டர்லையோ, ஜம்மு காஷ்மீர் பார்டர்லையோ, இல்லை பஞ்சாப் பார்டர்லையோ நடக்க போகுது, இங்கே சென்னையில் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்றக்காக தான் இந்த தடவை வந்து இந்தியா நாடு தழுவிய ஒரு போர் பாதுகாப்பு ஒத்தியை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அதுதான் நான் என்ன சொல்லணும்னா, இன்னொன்று வந்து நாட்டோட ஒட்டுமொத்த மக்களும் அந்த பேல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும், நாங்கள் போரே வந்தால் நாங்களும் ரெடியாக இருக்கோம் அப்படின்றது ஒரு 140 கோடி மக்களும் அந்த வாருக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக, பாகிஸ்தான் காட்டுறதா இருக்கட்டும், இல்லை உலக நாடுகளுக்கு தெரிகிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு இது அறிக்கையை விட்டுருக்காங்க. இப்போ ஏற்கனவே போர் பதட்டம் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்ச தகவல் தான்னா கூட இப்போ போர்க்கால ஒத்திகையும் நடக்க வர இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது மூலமாக அரசாங்கம் என்ன செய்தியை கடத்த விரும்புதுன்னு நினைக்கிறீங்க? அரசோட முடிவாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களோட வந்து விருப்பமே அதுதான், தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஒட்டுமொத்த கருத்தாக இருக்குது. அப்போ அதை நோக்கி தான் இப்போ நகர்ற மாதிரி இருக்குது. முதல்ல வந்து அந்த நதிநீர் நிறுத்தி வைக்கிறது, இந்த ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து இதில் ஐநாவே வந்து அவங்களும் போயிட்டு நதி நீரை நீத்தி வச்சது ஐநா சபையில் போய் அறிக்கை இது கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இது இப்போ நதி நீர்லாம் நீத்திருக்காங்க அப்படின்னா போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதை வந்து நீங்கள் சொல்லி போர் நிறுத்தத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே நேற்று கூட செக்யூரிட்டி கவுன்சிலிங் மீட்டிங் நடந்திருக்கு, அதில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதோட இன்னும் ரிப்போர்ட் வெளியில் வரல. அந்த மாதிரி இருக்கும்போது போர் பதட்டம்ன்றது இருக்கிறதுனால எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். சொன்ன மாதிரி வந்து நதியை நிறுத்துறது பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இப்போ போர்க்கால ஒத்திகையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஒரு செய்தி போர் நிச்சயம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி நீங்கள் உங்கள் பார்வை? ஆமாம், போர் அதான் நிச்சயமாக ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்குறதுன்றது உறுதி தான். அது அட்லீஸ்ட்டு இப்போ நம்ம அன்னைக்கு வந்து இது புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து ஒரு சர்ஜிக்கல் அட்டாக்கு அது பண்ணாங்க, அது ஒரு இதாக இருந்தது, ஒரு பதிலடியாக இருந்தது. அப்படி இருந்து இப்போ இன்னும் மேலும் இது வந்து பேல்காம் வந்து இப்போ வந்து சுற்றுலா பயணிகளை இது பண்ணதுனால ஒரு ஒட்டுமொத்த மக்களோட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இது மாதிரி நிறையா ஊடுருவல் தீவிரவாத தாக்குதல் வந்து பார்டரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆர்மி ஜவானுங்க வந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்றதுனால இதுக்கு பதிலடி கொடுக்குறது சும்மா எப்பயும் இல்லாத மாதிரி ஒரு நார்மலான இல்லாத மாதிரி ஒரு சரியான பதிலடி, அட்லீஸ்ட் அந்த பிஓக்குன்னு சொல்கிறாங்களா, ஆஜாத் காஷ்மீர்,
அந்த காஷ்மீர், அந்த ஆஜாத் காஷ்மீர் பிஓக்குள்ளே தான் வந்து இந்த தீவிரவாதிகள் முகாம் எல்லாமே இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அதை அடித்து அதை பிடிச்சி மறுபடியும் நம்ம ஜேஎன்கே கூட இணைச்சி அதை நம்ம பக்கம் கொண்டு வர மாதிரி ஒரு அட்டாக் பண்ணாதான் கரெக்டான முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அட்டாக்குன்னு வரும்போது அவங்களும் அதை அவ்வளோ ஈஸியாக விட்டு தர மாட்டாங்க. அப்படின்றபோது இந்த மாதிரி மற்ற மிசைல் அட்டாக்கு, அணுகுண்டு தாக்குதல், இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால, ஏன்னா நம்ம போய் அட்டாக் பண்ணுறோம்னா அதுக்கு பதிலடி என்ன கிடைக்கும்ன்றதை நம்ம வந்து யோசிக்கணும் இல்லையா, இதோட பின் விளைவுகள் என்ன இருக்கும் அப்படின்றதுனால. அதனால தான் இப்போ வந்து அதை வந்து ஒரு போராகவே மாறுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். நம்ம பதிலடியும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், மக்களும் கூட நினைக்கிறானுவீங்க. ஒரு இதுக்கான தக்க பதிலடி கொடுக்கணும். அட்லீஸ்ட் அந்த 5ல் வந்து, அதாவது 5th வந்து 2 போர்ஷன் ஏரியா வந்து அவங்க பாகிஸ்தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அது ஆரம்பத்தில் அதுக்கு பேர் ஆஜாத் காஷ்மீர். ஆஜாத்னாலே விடுதலை தான், ஆஜாதிம்பாங்களா, ஆஜாத்னா விடுதலை காஷ்மீர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக அந்த இதை பூரா அங்கே தீவிரவாதி முகாமெல்லாம் அடித்து நொறுக்கி அவங்கெல்லாம் அங்கேருந்து காலி பண்ணி அதை மறுபடியும் ஜேஎன்கே ஸ்டேட்டோட சேர்த்துட்டா அது ஒரு தக்க அது, ஏன்னா அது அவங்க எதிர்பார்க்காத ஒரு பதிலடியாக இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே ராணுவத்தில் இருந்த காலங்களில் இது மாதிரி ஏதாவது போர் ஒத்திகைகள் நடந்திருக்கா சார்? அப்போ என்ன நடந்துன்னு சொல்ல முடியுமா? போர் ஒத்திகை நான் தான் 71க்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. 71 வந்து அந்த 71 நான் வந்து 85 தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி எவ்ரி இயர் வந்து இந்த ஒத்திகை நடக்கும், போர் ஒத்திகை வித்தின் ஆர்மி, இன்டர் சர்வீஸா. 3 மாதம் வந்து நாங்கள் வந்து எக்ஸசைஸ், வார எக்ஸசைஸ், போர் ஒத்திகை எங்கள் ஸ்டேட்டிக் யூனிட்டை விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவோம். ஏதாவது ஒரு லொக்கேஷன் அதில் வந்து போர் ஒத்தினால ஆர்மியில் 3 பார்ட்டியாக பிரிப்பாங்க. அட்வான்ஸ் பார்ட்டி, மெயின் படி, ரியர் பார்ட்டி. அட்வான்ஸ் பார்ட்டி வந்து இந்த வருஷம் எக்ஸசைஸ் பண்ணால் 6 மாதத்துக்கு முன்னாடியே போய் ரெக்கி பண்ணுவாங்க. எந்த ஏரியாவில் பண்ணால் போய் ரெக்கி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த ஏரியாவில் இங்கே தண்ணி வசதி எல்லாமே இருக்கணும், மறைவாக இருக்கணும், கேமப்ளைஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் பார்ட்டி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மெயின் படி மூவ் ஆகும். எல்லா வெஹிக்கிள் A to Z எக்யூப்மெண்ட் எல்லாமே மூவ் ஆகும். எப்படி போருக்கு போனால் போவோமோ அதே மாதிரி தான் போவோம். ரியர் பார்ட்டினா கொஞ்சம் பேர் இந்த மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருக்கவங்க கேட்டகரி, ஒரு ஏதாவது வார் வூண்டட் பர்சன் அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. மெடிக்கல் கேட்டகரி, லோ மெடிக்கல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீப்புள் கொஞ்சம் பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும், ஃபேமிலிஸ் வராது. குடும்பத்தோடு இருப்போம், ஃபேமிலிஸ் எல்லாம் 3 மாதத்துக்கு விட்டு போயிடுவோம். அவங்களுக்கான ரேஷன் மற்ற பானி இந்த இதுகள்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேர் மட்டும் ரியர் யூனிட்டில் லொக்கேஷனில் இருப்பாங்க. இந்த மாதிரி 3 மாதம் எக்ஸசைஸ் முடிச்சுட்டே வருவாங்க. இது மாதிரி நாங்கள் வந்து வருஷம் எக்ஸசைஸ் பண்ணுறது உண்டு. மற்ற இது வந்து இந்த மாதிரி டிக்ளேர்டு வார் எக்ஸசைஸ் வந்து 71க்கு அப்புறம் இதுதான் ஒரு எக்ஸசைஸ், வார் ஒத்திகை. இந்த மாதிரி ஒரு போர் பதட்டம் இருக்குது, விரைவில் போர் நடக்க போகுது அப்படின்னா அப்போ ராணுவ வீரர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இராணுவத்தில் சேர்ந்துட்டாலே நீங்கள் எப்போ வேணாலும் உயிரை விடுறதுக்கு ரெடின்னு சொல்லி தான் போய் சேர்ந்துருக்கீங்க. அதனால் அது என்ன ஒரு ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும். நம்ம ஒய்ஃப் என்ன செய்கிறாங்களோ, பையன் என்ன செய்வானோ, ஏதோ ஒரு வேளை நம்ம இதாகிட்டோம்னா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனத்தில் இருந்தாலும், ஆனால் நம்ம வந்ததே எதுக்காக, ஆர்மியில் சேர்ந்ததே வந்து எப்போ வேணாலும் நம்ம உயிர் தியாகம் செய்கிறதுக்கு தேவைப்படும் போது உயிர் தியாகம் செய்வோம் அப்படின்றத அந்த நம்ம வந்து எம்மதமாக இருந்தாலும் அந்த பகவத்கீதையோ குர்ஆனோ பைபிளோ சத்தியம் பண்ணி தான் போய் நம்ம போய் அங்கே சத்தியப்பிரையில் சத்தியம் பண்ணி தான் போய் சேர்ந்துருக்கோம். அதனால் வந்து அந்த இது ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் ஃபீலிங் இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டோ இல்லை ஏதோ ஒரு இதோ நம்ம என்ன சாமியை விரும்புகிறோமோ பண்ணிட்டு நம்ம வந்து முன்னோக்கி போய்த்தே ஆகணும். ஏன்னா அதாவது எதிரியை நம்ம காலி பண்ணலைன்னா அவன் நம்மளை காலி பண்ணிடுவான். அப்போ நம்ம ஃபேமிலியை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆக ஃபஸ்ட்டு நம்ம வேலை வந்து எதிரி அட்டாக் பண்ணி காலி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் சார் நம்ம மூவ் பண்ண முடியும். போர் வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறதும் ஒரு பேசு பொருள் ஆயிரும் வந்து. ஸோ ஒரு முன்னாள் இராணுவ வீரராக நீங்கள் நம்மளோட பலவீனம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆர்மி முப்படையிலேயும் இருக்க ஸ்ட்ரென்த்து நம்மகிட்ட அதிகம், நம்மளோட கம்மி தான். மற்ற ஷிப்பாக இருக்கட்டும், ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அவங்களோட வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியாக நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸோடு தான் இருக்கும். மெயினாக வந்து அவங்க வந்து ஒரு தீவிரவாத நடவடிக்கையாவோ இல்லை ஒரு நாட்டை வந்து கைப்பற்றணும், ஒரு ஜம்மு காஷ்மீரை கைப்பற்றணும், இல்லை பஞ்சாபை நம்ம நாட்டுக்குள்ளே கைப்பற்றணும், இல்லை எங்கெங்கே முஸ்லீம் மக்கள் இருக்காங்களோ அவங்களாம் நமக்குள்ளே கொண்டு வந்துடணும், ஒரு தீவிரவாத நடவடிக்கையாகத்தான் போருக்கு வராங்க. போருக்கு வராங்கன்றதை விட அந்த அங்கே இருக்க சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப், இப்போ என்ன ஆசிம் முனீர்னு இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் அந்த மாதிரி ஒரு முற்போக்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இராணுவ வீரர்கள் இன்றைக்கி 1200 இராணுவ வீரர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானில். இந்த போர் பதட்ட சூழ்நிலை ஏற்பட்டதுக்கப்புறம் 1200 இராணுவ, அதாவது இளநிலை அதிகாரிகள்,
அதிகாரம்னா இந்த வந்து வாரில் வந்து எப்பயுமே மேஜர் அண்டு பிலோ ரேங்க்கு தான் முக்கிய பங்கு இருக்கும். மற்றவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க தான். ஆன் கிரவுண்டில் போய் களத்தில் போய் இது பண்ணுறவங்க அந்த மேஜர் அண்டு பிலோ இருக்க ரேங்க்காரங்க. அந்த ரேங்க்காரங்க வந்து 1200 பேர் பாகிஸ்தானில் ரிசைன் பண்ணியிருக்காங்க. மக்கள் விரும்பலை. பாகிஸ்தான் மக்கள் போகிற விரும்பலை, அமைதியாக இருக்குது. இப்போ இந்த நதிநீரை நிறுத்தினதுனால அதுவே பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது, கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. விவசாயம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் இது கோதுமை எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் தண்ணி விடலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம இராணுவ ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்புணர்வு தான் இருக்குது. நம்மகிட்ட அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து பலம், நம்ம வந்து மனோபலம் நல்லா இருக்குது. நம்ம மனோபலம் என்னன்னா, நம்ம சுற்றுலா பயணிகளை இது வரைக்கும் ஆர்மிக்காரன் அட்டாக் பண்ணாங்க, சிஆர்பிஎஃப் அட்டாக் பண்ணாங்க, அது பெரிய இதாக ஒன்றும் தெரியல. சுற்றுலாவுக்கு போன 26 சுற்றுலா பயணிகளை வந்து கொடூரமாக தாக்குதல் நடத்தி, அது கேட்டு தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்துவா முஸ்லீமான்றது மாதிரி கேட்டு தாக்குதல் நடத்தினதுனால மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இது போர் வார் நடந்தே ஆகணும், பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நாட்டுக்கு வந்து, அதாவது இராணுவத்துக்கு வந்து மக்கள் சப்போர்ட்டும் ஃபுல் சப்போர்ட் இருக்குது. இராணுவ வீரர்களும் ஃபுல்லாக ரெடியாகத்தே இருக்காங்க வாருக்கு. நம்ம வந்து இதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தீவிரவாத தாக்குதல் நடந்தது ஒரே அடியாக இதுக்கு ஒரு முடிவு கட்டிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போடதே இருக்கதான் நான் பார்க்குறேன் சார். போர் வேண்டாம், போர்னால நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் இப்போ இந்தியாவுக்குள்ளே நிறைய பேர் பேசவும் செய்கிறாங்க. போரை தவிர்க்கலாம், போருங்கிறது வந்து ஒரு கடைசி நடவடிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறவங்களோட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது போர் வேணான்றது நம்ம வந்து இந்தியா வந்து என்றைக்குமே அமைதி விரும்பும் நாடுதான். என்றைக்குமே போர் விரும்புகிறது கிடையாது. நாமளுமே அந்த அணு ஆயுத சோதனை நடத்த முதல்ல நாங்கள் தாக்க மாட்டோம்னு தான் நம்ம கையெழுத்தே போட்டிருக்கோம். ஃபஸ்ட் அட்டாக் நாங்கள் பண்ண மாட்டோம். எல்லோரும் சோதனை பண்ணி வச்சுருக்கோம், நாங்களும் சோதனை பண்ணி வச்சுருக்கோம் எங்களுடைய பாதுகாப்புக்காக. இந்தியா வந்து எப்பயுமே அமைதியும் விரும்பும் நாடு தான். யாரை வந்து முதல்ல போய் அட்டாக் பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டோம், பண்ணுறதும் கிடையாது. நம்ம அமைதியாகத்தே வாழணும், நாடை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகன்றத ஒரு முனைப்போடு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த தீவிரவாத நடவடிக்கை எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு பக்கமாக ஊடுருவல் பண்ணி யாராவது, அது ஜம்மு காஷ்மீர் காட்ட பஞ்சாப், இப்போ பார்த்தீங்கன்னா பட்டான்கோட்டில் வந்து அட்டாக் பண்ணதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். ஏர்போர்ட் ஸ்டேஷன் பட்டான்கோட்டில் வந்து அட்டாக் பண்ணாங்க. பஹல்காம் இப்போ அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி புல்வாமா, அதுக்கு பாகல்கோட்டு, நிறைய அப்பப்போ வந்து அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி அட்டாக் போகுது. அதுபோக ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலோ இல்லை தீபாவளி ஃபெஸ்டிவல் கொண்டாடணும், அப்போ கூட இப்போ பார்டர் கிராஸ் ஃபயரிங் பண்ணுவாங்க அங்கே அந்த பக்கம் ஏதாவது தொந்தனா. ஆக அவங்க வந்து பண்ணுற வந்து போருக்கு வந்து தீவிரவாத நடவடிக்கையான போர். நம்ம போருக்கு இப்போ நம்ம ஆயத்தம் பண்ணுறது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம பண்ண போகிற போர் தான் இது. நாட்டு மக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஒரு சரியான பாதுகாப்பு கிடைக்கணும்னா இவங்களுக்கு ஒரு வந்து தக்க ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களோட கருத்தாக இருக்குது. இதனால் அதாவது போர் வந்தால் நாட்டில் வந்து பின்னடைவு தான் வரும். எல்லாருக்குமே எந்த நாட்டில் நடந்தாலும் ஒரு பின்னடைவு, பொருளாதார ரீதியாக வந்து நிறையா பின்னடைவை சந்திக்கணும்னால நம்ம அதனால தான் நம்ம போரை விரும்புகிறது கிடையாது, எப்போயும் அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. எப்போவும் ஏதாவது இப்போ இது வந்து ஊடுருவல் பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ வந்து இவங்களுக்கு இந்த டைமும் ஒரு சரியான பதிலடி கொடுக்கலைன்னா மேலும் இந்த பாகிஸ்தானால் வரும் இந்தியாவுக்கு வந்து எப்பவும் ஒரு அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இராணுவ வீரர்களுக்காக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும், ஒரு பாதுகாப்பாக இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்றத ஒரு ஒட்டுமொத்த மக்களோட கருத்தாக நான் பார்க்குறேன் சார். இப்போ சொன்ன மாதிரி போர் பதட்டம் இருக்குது. அடுத்தது போர் அப்படின்னு வந்துட்டுனாலே முக்கியமான இடங்கள் தான் தாக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. வந்து நம்மகிட்ட 2 அணுமின் நிலையங்கள் இருக்குது. வந்து அதில் கூடங்குளம் அணுமின் நிலையம் ரொம்ப முக்கியமான அணுமின் நிலையம் கூட, பெரிய பவர் ஸ்டேஷன் கூட வந்து நிறைய அணைகள் நம்மகிட்ட இருக்குது, வந்து விமான நிலையங்கள் இருக்குது. வந்து ஸோ இந்த மாதிரி இடங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படணும், இராணுவம் எப்படி அதை செய்யும் அப்படின்னு முக்கியமான இன்ஸ்டாலேஷன்ஸுகளில் வந்து இந்த அதே மாதிரி தான் ஐஓசி இந்த ஃபியூல் டேங்க் இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டில் இதை வந்து அந்த கேமப்ளைஸ் பண்ணணும். கேமப்ளைஸ் பண்ணால் போட்டு மறைக்காட்டாலும் நம்ம அந்த கேமப்ளைஸ் பெயிண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பெயிண்ட்டு பச்சையும் இந்த மாதிரி ஒரு கலருக்கு சேர்ந்து அந்த அதாவது மேலேருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு இது இந்த இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அந்த கேமப்ளைஸ் வந்து பெயிண்ட் ஒன்று பண்ணணும். இல்லை கேமப்ளைஸ் அந்த ஒரு சிலதுக்கு சின்னதாக இருந்தால் அந்த நெட்டு வச்சுருக்காங்க, கேமப்ளைஸ் நெட்டு வச்சுருக்காங்க, அதை போடுவாங்க. ஆர்மிலெலாம் முக்கியமான எக்யூப்மெண்ட்டுக்கு முக்கியமான வெஹிக்கிள்கள்லாம் அந்த கேமப்ளைஸ் நெட்டு போட்டுருவோம். இங்கே வந்து இது பெரிய இதுகளாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து அந்த கேமப்ளைஸ் பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணி அதுக்குன்னு இருக்க அந்த அடையாளத்தை மறைச்சிடணும். இந்த இன்ஸ்டாலேஷன் இது வந்து ஒரு அனல் மின் நிலையம், கூடங்குளம் அனல் மின் நிலையம், இல்லை கல்பாக்கம் அனல் மின் நிலையம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு காமன் பில்டிங் மாதிரியோ இல்லை காமன் ஒரு இது மாதிரியோ வந்து ஒரு கேமப்ளைஸ் பெயிண்ட் பண்ணணும். மேலேருந்து தெரியாத கலர் என்ன கலரோ பர்டிகுலராக இதுதான், அதான் இப்போ கேமப்ளைஸுனால இந்த கலர் தான் இது பண்ணணும். அது போக இதுக்கெல்லாம் வந்து
நம்ம சிஐஎஸ்ஐப்னு ஒரு அமைப்பு இருக்குது, சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். அவங்கள வந்து ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து எப்படி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்கிற மாதிரி பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இந்த இதோட அமைப்போடு சேர்ந்தது தான் சிஐஎஸ்எஃப். நீங்கள் இதில் ஏர்போர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டியில் இருப்பாங்க, காக்கி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களும் வந்து இந்த ஆர்மட் இந்த துணை இராணுவம் தான். இப்போ அவங்கள வந்து ஃபுல்லாக இப்போ அவங்க தான் மினிமம் லெவலில் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே அந்தந்த இன்ஸ்டாலேஷனில் இப்போ வந்து செக்யூரிட்டியை டைட் பண்ணிடுவாங்க. நிறையா ஸ்ட்ரென்த்தில் அங்கே வந்து டிப்ளாய் பண்ணிடுவாங்க. அவங்க அதை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. 1971 போருங்கிறது ஒரு 13 நாள்லேயே 13 நாள் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நிறைய மாறி இருக்கு வந்து. இப்போ நீங்கள் உக்ரைன் ரஷ்யா போரும் வந்து அதை மாதிரி சக்கரம் முடிஞ்சு தான் நம்ம எதிர்பார்த்தோம் வந்து. ஏன்னா உக்ரைன் ஒரு சின்ன நாடு, ரஷ்யாவோட பெரிய நாடு. 2 நாளில் 3 நாளில் முடிஞ்சுன்னு நினச்சாங்க. இன்றைக்கி வருஷக்கணக்காக அது போய்கிட்டே இருக்கு வந்து. ஸோ போருங்கிறது தொடங்கிடலாம், அதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து. ஸோ இப்போ ஒரு போர் ஆரம்பித்தா அது எப்படி இருக்கும்? குறிப்பாக உலக நாடுகள் இதை எப்படி பார்க்குது? தீவிரவாதிகளுக்கு எகென்ஸ்டாக, தீவிரவாதி நடவடிக்கைக்கு எதிர்ப்பாக நடக்கிற ஒரு போர் தான் நம்ம பண்ண போகிறது. இப்போ ஒரு தாக்குதல் நடத்த போகிறது, இல்லை அவங்க தாக்குதல் நம்ம பதிலடி கொடுக்க போகிறது தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிராக நடக்கிற ஒரு போர். அப்படின்றதுனால உலக நாடுகள் வந்து மேக்சிமம் நாடு, அது ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரிட்டிஷாக இருக்கட்டும், கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட இருக்கட்டும், இவை எல்லாருமே தீவிரவாத நடவடிக்கைக்கு வந்து யார் இது பண்ணாலும் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்படின்ற போது நம்ம வந்து இப்போ பண்ணுற போர் வந்து தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிரான ஒரு போர் தான். மற்றபடி ஒரு நாட்டை நம்ம கைப்பற்றிடணும், அந்த காலத்து ராஜராஜ சோழன் போய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அடித்து கைப்பற்றுன மாதிரி அந்த ஒரு இதில் வந்து இப்போ வந்து நம்ம போர் தொடுக்கலை, இல்லை போருக்கான ஆயத்தம் பண்ணலை. இது வந்து நம்ம மேலே தாக்கப்படுற தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிராக பண்ண போகிற ஒரு போர். அப்படின்ற போது இப்போ அதுக்கான அதான் இப்போ எல்லா நாடுகளும் ஓரளவுக்கு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிராக வந்து எந்த நாடு போர் தொடுத்தோ அவங்களுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுப்போம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா அதைத்தான் சொல்லியிருக்காங்க, ரஷ்யா மற்ற நாடுகளும் சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது உலக நாளோட பார்வையில் வந்து இந்தியாவோட நிலைப்பாடு வந்து நல்லாத்தான் இருக்குது. யார் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து, ஏன்னா நம்ம வந்து அமைதி விரும்பும் நாடுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம மேலே ஒரு தீவிரவாத நடவடிக்கை போருக்கான நம்ம மேலே போர் தொடுக்கிறதுக்கான திணிப்பை உண்டாக்குறாங்க. அந்த திணிப்பின் பேரில் பண்ண போகிறதே இப்போ நம்ம போர். அதனால் உலக நாடுகள் மத்தியிலேயே நான் இந்தியா பற்றி ஒரு பெரிய வந்து அதிருப்தி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் சார். இப்போ அதுபோக இன்னொரு விஷயத்தை நான் என்னுடைய தரப்பில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அன்றைக்கி 1999 கார்கில் யுத்தம் நடந்தப்போ அப்போ மக்கள் வந்து அப்போயும் ரொம்ப இதாக இருந்தாங்க, ஒரு பாகிஸ்தான் மேலே வெறுப்புணர்ச்சியோடு இருந்தாங்க. போர் தொடுக்கணும், நீங்கள் ஏன் பர்வேஸ் முஷாரஃப் வந்து இவ்வளோ வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு அவர் கூட ஏன் போர் தொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அடல் பிஹார் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹார் வாஜ்பாயை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நானோ எனது நண்பர் பர்வேஸ் முஷாரஃபோ நினச்சா எப்போ வேணாலும் போர் தொடுக்கலாம், இந்தியா மேலே பாகிஸ்தான் போர் தொடுக்கலாம், பாகிஸ்தான் இந்தியா போர் தொடுக்கலாம், போர் தொடுக்கிறது மட்டும்தான் எங்கள் கையில் இருக்கேன், ஆனால் போர் நிறுத்துறது எங்கள் கையில் இருக்காது, அது பெரிய விபரீதமாக முடியும் அப்படின்றத ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்த நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். ஜெய் ஹிந்த்.